இந்த மீடியா ஆகப்பட்டது அவருடைய பெயரை கலகம் பண்ணிட்டாங்க. கல்கி பகவான் அது இதுன்னு எதுவுமே இல்லை. அவர் பரிசுத்தமான மனிதன். பணம் ஒன்று தான் இருக்குது, பொறாமையும் அந்த வெறும். அது இல்லாமல் மீடியாவில் வந்து எப்படின்னா, ஒருத்தரை பற்றி நீ நல்லா புகழ்ந்து பேசும்போது அது கொஞ்சம் பேர் பார்ப்பாங்க, அதுக்கு வரக்கூடிய வருமானம் ரொம்ப குறைவாக இருக்கும். இது மீடியா நல்லா ஓடணும்னா ஏதாவது நல்லா போகிற ஒரு பர்சனை பற்றி கெட்டதாக எழுதும். அதுதான் பயங்கர வளமம். அப்படி பண்ணி 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 அவங்க ரொம்ப பார்த்தாரு பகவான். 2 வருஷம் பார்த்தாரு. அதனால் இது வந்து அவங்களுடைய மக்களே, தெரிந்த மக்கள் அவங்களே கண்டுபிடிச்சி அவங்க மட்டும்தான் இதுக்கு பலனாக இருக்காங்க. அவரால் ஒன்றும் பண்ண முடியல. அது மேலே பண்ணும்போது இன்னும் சுத்தமாக அவர் உதவி ஒன்றுமே பண்ண முடியாதாயிடும். அதனால் பார்க்காம கூட இருந்திருக்காரு சில வருஷங்கள். உள்ளுக்குள்ளேயே இருந்து இந்த வேலைகள் நேரத்துக்கெல்லாம் அனுப்பிச்சிட்டு இருந்தார். அதுக்கு பிறகு அதே இவங்க கொஞ்சம் கண்டுபிடிச்சி அந்த டைமில் வந்து பல பாட்டு பாடுறவங்க, அப்புறம் சில இசையமைப்பாளர்கள், நடிகர்கள், ப்ரொடியூசர்ஸ், இவங்கெல்லாம் பெனிஃபிட் நல்லபடியாக பலனிச்சாங்க. மீடியாவில் இந்த மாதிரி எழுதி இதெல்லாம் பண்ண உடனே அதுலேருந்து வெளியில் வந்துட்டாங்க. ஆனால் அவங்களுடைய நிலைமையெல்லாம் இப்போ நினச்சி கூட ஏன்டா அவங்க விட்டு வந்துட்டோம் அப்படின்னு கதறாங்க. சொல்லக்கூடியது நான் யாருன்னு ஓஹோன்னு வந்து அவங்க ரொம்ப சாதாரணம் இருந்த ஒரு பாடகிங்க. அவங்கெல்லாம் வந்து எங்கேயோ புகழுக்கு வந்துட்டாங்க. கடைசியில் பார்த்தா பயங்கர துன்பங்கள், காப்பாற்றுறதுக்கு யாரு மேலே மனதாரையே அழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னி வரைக்கும் இப்போ இருக்காங்க ப்ரெசென்ட்டில். அதனால் ரொம்ப சொல்ல விரும்பலை. காரணம் வந்து அழிவின் காரணம் வந்து விளம்பரமும் மீடியாவும் மிக பண்ணிடுச்சு. ஆனால் இந்த சமயத்தில் நமக்கு அவர் பலமாக இருந்து இந்த 76 வயதில் கூட நமக்காக இன்னும் பண்ணணும், முடிவெடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு வைராக்கியம் எடுத்து வந்திருக்கார். என்ன மாதிரி பல பேர் உருவாகி காப்பாற்றுவாங்க. நீங்களும் அதில் ஒருத்தராக இருக்கணும். நமக்கு மற்றவங்களை பற்றி எது பிரச்சனையும் இல்லை. நீங்கள் பாருங்கள், அனுபவம் இதில் வந்து ஒரு விஷயம் இல்லை. திரும்ப திரும்ப சொல்கிறது, ப்ராக்டிக்கல் வேற, தியரி வேற. நம்ம நிஜமாக நடந்துக்கிற விஷயம் வேற. ஏட்டு சுரக்காய் கறிக்கு வருவார். நம்ம ஏட்டெல்லாம் படிச்சிருக்கோம், பார்த்துருக்கோம். அதனால தான் அவங்கெல்லாம் அதை நம்பலை யாருமே. நல்லது நிறைய பேர் நல்லது செய்வாங்க, நல்லது நல்லவனாகவே இருப்பான். ஆனால் நிறைய அவனுக்கு சோதனைகள் வரும். அது மாதிரி சில பேர் வந்து ரொம்ப பாவம் பண்ணியிருப்பான், ரொம்ப சந்தோஷம் இருக்கும். அதை பற்றி நம்ம போகல, அவ்வளோ டீப்பாக கர்மாவை பற்றியோ அதை பற்றியோ பேச விரும்பல. ஆனால் இந்த இடத்துல பகவானுடைய மீடியாவை எடுத்ததால் நம்ம அதுலேருந்து வெளியில் வந்துடலாம். அந்த மைண்டுன்ற கர்மாவை சொன்ன அதே பகவான் சொன்ன மாதிரி நல்ல கர்மாவும் இருக்குது, கெட்ட கர்மாவும் இருக்குது. இதுக்கெல்லாம் மீடியா ஒரு பெரிய ஒரு கெட்ட செயல் செஞ்சு, அதனால தான் இத்தனை வருஷம் பண்ணல.